ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். என்னடா இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த மாதிரி ஸ்மால் ஈகோ இருக்கவங்களுக்கு தான் வந்து டக்கு டக்குன்னு எது சொன்னாலும் ரொம்ப அஃபெண்ட் ஆகும். அதே போல் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப இன்செக்யூராக இருக்கோம் அப்படின்னா சாதாரணமாக வேறு ஏதோ சொல்லியிருந்தா கூட நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்களோ இல்லை அந்த விஷயத்தை பற்றி தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அதே இடத்துக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ரீசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தா அந்த ஸ்மால் ஈகோ இருக்கவங்க என்ன மாதிரி பிரச்சனைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற லிஸ்ட்டு பார்க்குறப்போ எனக்கே நிறைய கேரக்டர்ஸ் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதுன்னு எனக்கே நீ என்ன பெரிய பருப்பா அப்படி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. லைக் இந்த மாதிரி மற்றவங்க இருப்பாங்களே அதை பற்றி பேசலாம் அப்படி சொல்லி யோசிச்சு பார்க்குறப்போ நம்மளே அப்படி தான் இருக்கோம் அப்படின்னு ரியலைஸ் ஆகும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஆகல, அந்த மாதிரி ஆச்சு. ஸ்மால் ஈகோ அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆளை நம்ம ஃபேஸ் பண்ணோன்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒருவேளை நம்மளே அந்த மாதிரி ஆளாக இருந்தோன்னா அதையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அந்த ஸ்மால் ஈகோ இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட செல்ஃப் இமேஜை பற்றி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். லைக் கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா சுற்றி இருக்கவங்க வேறு எதாவது சொன்னாலும் நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் லைக் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே டக்குன்னு வந்து நர்வஸ் சிஸ்டம் ரியாக்ட் பண்ணிடும். அந்த அவங்களுக்கு இருக்க அந்த இன்செக்யூரிட்டிஸ்னால சுற்றி என்ன விஷயம் நடந்தாலும் அது நம்மளை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஈஸியாக அஃபெண்ட் ஆகும். ஸோ நார்மலாக யாராவது நியூட்ரலாக ஒரு விஷயம் சொன்னாலும் அதை வந்து அவங்களே இன்சல்ட்டாக நினச்சி எடுத்துக்குவாங்க. அதே போல் யதார்த்தமாக சுற்றி நடக்கிற விஷயம் கூட நமக்காக தான் நடக்குது, நம்மளை டார்கெட் பண்ணி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க. இல்லைனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏன் சொல்கிறாங்கன்னு யோசிக்காமல் டக்குன்னு டிஃபென்சிவாக மாறிடுவாங்க. அதே போல் வந்து எந்த கான்வர்சேஷன் எங்கே நடந்தாலும் தான் கடைசி வார்த்தையை பேசுவாங்க, இல்லை அவங்க தான் அந்த கான்வர்சேஷனில் வின் பண்ணுன்ற மாதிரி. சாதாரணமாக ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொன்னால் கூட இல்லையே அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க. இன்னொருத்தங்க வந்து நோ சொன்னாங்கன்னா அதை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ஏதோ ஒரு வேலையில் அவங்க பிஸியாக இருந்திருப்பாங்க, இவங்க ஏதாவது கேட்டு அவங்க நோ சொல்லியிருப்பாங்க. பட் அது எப்படி அவங்க நமக்கு நோ சொல்லலாம், அப்போ அவ்வளோதான் போல் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்மால் ஈகோ இருக்கிறதுனால வர பிஹேவியர்ஸ் தான். ஸோ இது வந்து அவங்க வேணும்ன்ட்டு பண்ணுறாங்கன்னு கிடையாது, பட் அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணாத ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அதுவே ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் குவைட்டாக ஸ்டேபிளாக அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி நர்வஸ் சிஸ்டம் பேஸ் பண்ணி என்ன ரியாக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டேபிள் ஹெட்டடாக காமான ரியாக்ஷன்ஸாக இருக்கும் சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே. ஸோ ஒரு செக்யூர் பர்சன் வந்து தான் ரைட்டுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க. அதுவே அவங்க இன்செக்யூராக இருந்தால் நான் இதுதான் சொன்னேன், நான் இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க. இதுவே ஒரு செக்யூர் பர்சனாக இருந்தால் தான் செஞ்சது கரெக்டுன்றதுக்கான வேலிடேஷன் அவங்களுக்கு தேவையில்லை. பட் ஒரு இன்செக்யூர் பர்சனாக இருந்தால் தான் செஞ்சது கரெக்டு தானோ இல்லை தப்போன்றதை வந்து சுற்றி 4 பேர்கிட்ட அதை பற்றின ஒப்பீனியன் கேட்டு அதுக்கான ஒரு வேலிடேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஒரு இன்செக்யூர் பர்சன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் அப்ஜெக்டிவாக பார்க்க முடியாது. எல்லாத்தையும் அவங்கள ரிலேட் பண்ணி அவங்கள சம்மந்தப்படுத்தி தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு யாராச்சும் வந்து அஃபெண்ட் ஆகி நம்மக்கிட்ட பேசினாங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்களோட ரியாக்ஷனை நம்ம இன்டர்னலைஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம சொன்னதுக்காக தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு யோசிக்காமல் ஓகே அவங்களுக்கு அதோட புரிதல் அவ்வளோதான் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதே போல் அவங்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஓவர் எக்ஸ்பிளைனும் பண்ணக்கூடாது. அப்படியே காமாக விட்டுறணும். இமோஷ்னல் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அவங்க ரியாக்ஷனுக்கு நம்ம ரியாக்டே பண்ணாமல் கூட இருக்கலாம். அதே போல் அந்த ரியாக்ட் பண்ணுற ஆளே நம்மளாக இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கவங்க யாராவது சொல்கிறது நமக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா இது ஏன் நமக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னு ஒரு நிமிஷம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறுத்தி யோசிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு ரியாக்ஷனும் அந்த டிஃபென்ஸும் வெளில வந்துடும். ஸோ அதை we have to catch ourselves very consciously. ஸோ அந்த இடத்துல நிறுத்தி இப்போ எதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம், என்ன இந்த கான்வர்சேஷனோட ரீசன் என்ன அப்படின்றத வந்து ஒரு நிமிஷம் யோசித்து ரியாக்ட் பண்ணணும். அதே போல் செப்ரேட் இன்டென்ட் ஃப்ரம் இம்பேக்ட். ஒருத்தங்க எதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எல்லாமே நம்மளை பற்றின விஷயம் இல்லை, அவங்களுக்கு அவங்க லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் நடக்கும், அதனாலேயும் அவங்க இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணணும். அதே போல் நம்ம தான் எப்போவும் ரைட்டாக இருக்கணும்னு யோசிக்கக்கூடாது. அந்த 6 and 9 இமேஜ் இருக்கும்ல, நம்ம நிற்கிற சைட்லேருந்து அது 6 தெரிஞ்சால் ஆப்போசிட்டில் நிற்கிற சைட்லேருந்து அது 9 கூட தெரியலாம். ஸோ நம்ம தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதே போல் இன்டர்னல் வேலிடேஷன் பில்ட் பண்ணும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அது கரெக்டாக அப்படின்ற அந்த வேலிடேஷனை எக்ஸ்டர்னலாக சீக் பண்ணாமல் இன்டர்னலாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்.
ஸோ அந்த அப்ரூவல் வெளியில் தேட தேட தான் நம்ம வந்து இன்னும் வீக் ஆகும். அந்த அப்ரூவலை வெளியே தேடாமல் நமக்குள்ளே நம்ம வந்து உருவாக்கிக்கணும். அதே போல் ஹியூமிலிட்டி இருக்கணும். லைக் நம்மளே நம்ம மேலே ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் கொஞ்சம் பணிவாக நடந்துக்கணும். இதெல்லாம் தான் ஒரு சில லைக் நம்ம அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் டிஃபென்சிவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ். ஸோ என்னன்னா, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறவங்களாம் தப்பானவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு அன்சேஃபான ஃபீலிங் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ஹீல் பண்ணுறதுக்காக அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஆளுங்க கூட சேரக்கூடாது, இல்லை நம்ம அப்படி இருக்கோன்னா நம்ம வந்து தப்பானவங்களோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் நம்ம பில்ட் பண்ணிக்கணும், அதில் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்னா அது நம்மளை பற்றி கிடையாது. அவங்க சொல்கிற விஷயங்களோ வார்த்தைகளோ எதுவாக இருந்தாலும் அது நம்ம இன்டர்னலைஸ் பண்ணாமல் ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதனால அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு கொஞ்சம் காமாக எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான். ஸோ இப்படி இருந்தோன்னா, இதெல்லாம் மைண்டில் வச்சு பிஹேவ் பண்ணோன்னா ஈகோன்றது ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். நம்மளை சுற்றி நடக்கிற எதுவும் நமக்கு பர்சனலாக தோணாது. லைஃப் இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை படிக்கும் போது தான் எனக்கே நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. அதே மாதிரி இதை கேட்குறவங்களுக்கும் ஏதாவது ஒரு சில விஷயம் ரிலேட்டபிளாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.